விருதுநகர் மாவட்டத்துல அதாவது ஒரு வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியாவுல வைரல் ஆகிட்டு இருக்கு. 3 நூலன்ஸுங்க ஆபாச நடனம் ஆடி குத்தாட்டம் போட்டு, சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு, அங்க வர கோவிலுக்கு வர பெண்கள் முகத்திலாம் விபூதி அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் நூலன்ஸுங்க இந்த மாதிரி குத்தாட்டம் ஆடுறாங்க, அதுவும் குடிச்சிட்டு, அதுவும் ஆபாச நடனம் ஆடுறாங்க. நூலன்ஸுங்கன்னா யாருன்னு பார்த்தா, நூலன்ஸுங்கனாவே எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பாப்பானுங்க தான், பிராமினால் தான். நாங்க தான் எல்லாத்தோடையும் உயர்ந்தவர்கள். உயர்ந்தவங்க மட்டும் இல்ல, ஒழுக்கத்துல நாங்க தான் ரொம்ப சிறந்தவங்க. அதனால நாங்க தான் கடவுளுக்கு நேரடி தூதர். எங்க மூலமா தான், நாங்க சொன்னாதான் கடவுள் எது ஒன்னையும் கேட்பாரு என்று இப்படி எல்லாம் பேசி மக்களை ஏமாத்தி, அதாவது இவங்களாம் ஒழுக்க சீலர்கள், நான் ரொம்ப நல்லவங்க என்று இப்படி எல்லாம் பேசி மக்களை ஏமாத்தி ஆண்டாண்டு காலமாக அந்த கருவறைக்குள்ள பிராமணால் மட்டும்தான் போகணும், மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் வரக்கூடாது என்று அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை இந்த சமூகத்துல அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சம்பவம், இந்த ஆபாச வீடியோ எங்க நடந்ததுன்னு பார்த்தாக்க, விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த கோயில், பெரிய மாரியம்மன் கோயில்ல தான் 3 அந்த பிராமணர்கள் குத்தாட்டம் ஆபாசமா அத நான் காட்டுறேன் பாருங்க, எப்படி நடனம் ஆடி இருக்காங்கன்னு. பாருங்க, பொண்ணுங்களை பார்க்க சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க முகத்துல, பெண்ணு முகத்துல விபூதி அடிக்கிறாங்க. இதை எடுத்து வீடியோவும் விடுறாங்க பாருங்களேன். பாருங்க, வெளியிடும் போது அவங்க ஆபாசமா ஆடினத, துணியெல்லாம் எடுத்துட்டு ஆடினத மறைச்சிட்டு இதுல காட்டியிருக்காங்க. அந்த ஒரிஜினல் வீடியோவே வெளியே வந்திருக்கு, அதையும் நான் பார்த்தேன். இது எல்லோரும் பெண்கள், குழந்தைகள் பாக்குற மாதிரி இல்ல, அவ்வளவு அருவருப்பாக இருக்கு. இந்த பிராமணால்ஸ் எல்லாம் இது மட்டும்தான் இப்பதான் புதுசா என்று பார்த்தோம்னா, இவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தா, பெண்களை ஆபாசமா. காஞ்சிபுரத்துல அந்த தேவநாதன் ஒரு பிராமணால் இருந்தான். அவன் கருவறைக்குள்ளேயே அங்க வர பெண்களை கரெக்ட் பண்ணி கருவறைக்குள்ளேயே உல்லாசமா இருந்தான். கடவுள் முன்னாடியே உல்லாசமா இருந்தான். அதே மாதிரி இன்னும் பல பிராமணர்கள் அங்க வர பெண்கள்கிட்ட ஆபாசமா நடந்துக்கிட்டு, அவங்கள பேசி மயக்கி ஆபாசமா நடந்துட்டு இருக்கிறத பல இது பார்த்திருக்கோம். இவங்க ஏன் போய் கடவுளுக்கு முன்னாடியே இப்படி இருக்காங்க? எல்லாரும் அதிபக்தியா போய் கடவுளை வணங்குறாங்க இல்லையா? கடவுளை பார்க்க போகும்போது குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விரதம் இருந்து கடவுளை தூய்மையா போய் பார்க்கணும். மன தூய்மை வேணும், உடல் தூய்மை வேணும், சுற்றுப்புறங்களை தூய்மையா வச்சுக்கணும் என்று சொல்லி அதுக்குதான் பெரும்பாலும் கோயிலுக்கே போவாங்க. கோவிலுக்கு போனா ஒரு மன அமைதி கிடைக்கும், அங்க தூய்மையா இருக்கிறதுனால ஒரு அமைதி கிடைக்கும் என்று தான். ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறவங்க கூட கோயிலுக்கு போனா அந்த விபூதி வாசனைகள் மற்றும் அந்த சந்தன வாசனைகள் மற்றும் அங்க இருக்கிற அந்த வைப்ரேஷன், பஞ்ச உலோகத்தால் ஆன அந்த வைப்ரேஷன், இதெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும் என்று அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் அங்க போறாங்க, கோயிலுக்கு போறவங்க. ஏன் தூய்மையா இருக்கும்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுளை பார்க்க போகும்போது இதெல்லாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் செய்யறது, நாத்திகர்கள் எத்திஸ்டுகள் இல்ல, நம்பிக்கையாளர்கள் செய்யறது. கடவுளை பார்க்கும்போது தூய்மையா இருக்கணும் என்றுதான் இத்தனை விஷயமும், வீடு சுத்தம் பண்றதா இருக்கட்டும், குளிச்சுக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே தீட்டாகிடக்கூடாது அப்படின்ட்டு
எல்லாமே பண்றாங்க. இதையெல்லாம் மக்கள் பண்ணும்போது ஆனா கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய கடவுளோட தூதர்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணர்ஸ், இந்த பார்ப்பனர்கள் சுத்தமா இருக்காங்களா, தூய்மையா இருக்காங்களான்னு பார்த்தோம்னா, இந்த 3 பேரும் நடனம் ஆடுறாங்க இல்லையா, இவங்க 3 பேரும் குடிச்சிட்டு பூணூல் போட்டுட்டு இருக்காங்க, காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டு 3 பேரும் குடிச்சிட்டு ஆபாசம் நடனம் ஆடும்போது மட்டும் இல்லாம அங்க வர பெண்களை எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. விபூதி அடிக்கிறாங்க, அவங்க மூஞ்சிலாம் விபூதி அடிக்கிறாங்க. இந்த பெண்கள் எல்லாம் எப்போதுமே அவங்க வந்து ஆபாசமா தான் பார்ப்பாங்க. அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்கள அனுபவிக்கிறது இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அவங்க கூட வந்து உறவு வச்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து தீட்டாகாது. ஆனா அவங்க கோயிலுக்கு வரணும் போது மட்டும், அதாவது கருவறைக்குள்ள வரணும் போது மட்டும் அவங்களுக்கு வந்து தீட்டாயிரும். எல்லா அயோக்கியத்தனத்தையும் இந்த பிராமணால் பண்ணிட்டு கடைசியா இவங்க வந்து கோயிலுக்கு வரணும், பெண்கள் கருவறைக்குள்ள நுழையக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் கருவறைக்குள்ள நுழையக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவர்கள் நுழையக்கூடாது. அப்போ இந்த சுத்தம் என்ற பேர்ல நான் தான் உயர்ந்தவன், எல்லாத்தோட நாங்க தான் உயர்ந்தவர்கள், கடவுளோட பிரதிநிதி என்று சொல்லிக்கிட்டு நாங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள போகணும், கருவறைக்குள்ள போகணும், பூஜை பண்ற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று அந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு. தந்தை பெரியார் அவர்கள் யாரும் எல்லா சாதிக்காரங்களும் அர்ச்சகர் ஆகல, பாப்பா மட்டும்தான் கோயிலுக்குள்ள போறோம், கருவறைக்குள்ள போறோம், அதனால எல்லாரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி போராட்டம் இருக்கும்போது 1972 போராட்டம் இருக்கிறதுக்கு அறிவிச்சிட்டாரு தந்தை பெரியார். அறிவிச்ச உடனே கலைஞர் என்ன பண்ணாரு, ஐயா இது உங்களுடைய ஆட்சி, இது நீங்க ஏன் உங்க ஆட்சியில நீங்க ஏன் போராட்டம் இருக்கணும், ஒரே ஒரு உத்தரவு போடுங்க, நான் அந்த சட்டத்தை அனைத்து சாதியினரும் ஆகணும் என்ற சட்டத்தை நான் வந்து நிறைவேற்றேன் என்று சொல்லி, ஐயா சொல்லிட்டீங்க, நான் சட்டம் போட்டுறேங்க ஐயா, அதனால நீங்க போராட்டம்னா இருக்கு வேணா, உங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிங்க ஐயா என்று கலைஞர் சொன்ன உடனே பெரியாரும் வந்துட்டு கருணாநிதி சொன்னா சரியா செய்வாரு, அதனால நான் வந்து என் போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா பெரியாரும் வந்து அவர் போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. கலைஞரும் சொன்ன மாதிரியே 1972 அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் அந்த சட்டத்தை கலைஞர் நிறைவேற்றினாரு. அந்த சட்டத்தை செயல்படுத்த விடாம கோர்ட்டுக்கு போய் இது ஆகம விதி படிச்சவங்களால மட்டும்தான் இந்த அர்ச்சகர் பணி செய்ய முடியும் என்று அதுக்கு ஸ்டே வாங்கினவங்க இந்த பார்ப்பன கூட்டம். ஆகம விதி படிக்கணும்னாங்க, சரின்ட்டு கலைஞர் வந்து இந்த 72 இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. பிறகு அதிமுக ஆட்சி வந்தது, அந்த வழக்கை கிடப்புல போட்டாங்க. மீண்டும் எம்ஜிஆர் வந்த பின் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் கலைஞர் வருவாரு, வழக்கு எடுப்பாரு. வழக்கு தீர்ப்பு வரத்துக்குள்ள மீண்டும் ஆட்சி மாற்றம் வந்துடும். அதே மாதிரிதான் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் நடந்தது. 2006 காலகட்டத்துல மீண்டும் அந்த சட்டத்தை எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து, அதாவது அர்ச்சகர் ஆகக்கூடிய அந்த தகுதி, நீ ஆகம விதிப்படி படிச்சவங்க தானே அர்ச்சகர் ஆக முடியும்னு சொல்றீங்க, சரி ஆகம விதிப்படி கிளாஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 250 பேருக்கும் என்னமோ இடஒதுக்கீடு பிரகாரம் சாதி வாரியா தேர்வு செஞ்சு படிக்க வச்சு அர்ச்சகர் ஆகிறதுக்கு கிளாஸ் வகுப்பு எடுத்தாரு, பள்ளி வச்சு படிக்க வச்சாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த சங்கிங்க, இதெல்லாம் வந்து 6 மாசத்துலாம் கிளாஸ் எடுக்க முடியாது, இது வந்து ரொம்ப நீண்ட நெடிய படிப்பு, உங்களெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி மீண்டும் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு, மறுபடியும் நடுவுல ஒரு கேப்பு. இப்ப மீண்டும் நம்ம முதல்வர் வந்தாரு, அந்த சட்டத்தை செயல்படுத்தினாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்தை செயல்படுத்திட்டாரு. எல்லா கோவில்களுக்கும் அந்த 250 பேருக்கும் அர்ச்சகராகக்கூடிய அந்த எந்தெந்த கோயில்ல போடுமோ பணியமர்த்தினாரு. அதே போல ஓதுவார்களையும் பெண் ஓதுவார்களையும் நம்ம இந்த திராவிட மாடல் முதல்வர் பணியமர்த்தினாரு. ஆனாலும் இந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து அர்ச்சகனாய் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்ல, நீங்களாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா அவங்கள வந்து மரியாதை இல்லாம பேசுறது, கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண சொல்லி கடவுளுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி விடாம பண்றது, இந்த மாதிரி தொடர்ந்து அதுக்குரிய தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நீங்களாம் செய்யக்கூடாதுன்ட்டு தடுத்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியருங்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு
மற்ற சமூகத்தினரை பார்த்து உங்களுக்கு அந்த தகுதி இல்ல, நாங்க மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி? எல்லா கெட்ட பழக்கமும் ஒழுக்கமற்றவர்களா இருக்கிறீங்க. தண்ணி அடிக்கிறீங்க பெண்கள்கிட்ட, அதுவும் கருவறையிலேயே உல்லாசமா இருக்கீங்க. இதையெல்லாம் பல காணொளிகள் வந்துருச்சு. ஏன் இவங்க கருவறையிலேயே கடவுள் முன்னாடியே இருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடவுள் மறுப்பாளர்கள் யாருன்னா உண்மையாலுமே பிராமணால் தான். அவங்களுக்கு தெரியும் இது கடவுளால எந்த ஒரு இதுவும் இல்லை, இது வெறும் கல்லு என்பது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் கருவறையிலேயே உல்லாசமா இருக்காங்க. இத எந்த ஒரு நாத்திகவாதியும் பெரியாரிஸ்டுங்களும் இப்படி ஒரு அநீதியை செஞ்சதில்லை. நான் தான் கடவுளின் பிரதிநிதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பிராமணர்கள் தான் இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க மட்டும்தான் உயர் பதவியில இருக்கணும்னு சொல்லிட்டு யாரையும் படிக்க விடாம தடுத்து நிறுத்தி, யாரையும் வேலைக்கு போக விடாம, இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்லாம் 1952 காலகட்டத்திலாம் பாட புத்தகங்கள்ல இருக்கும். இவர் தச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆசாரி வேலை செய்வார் இல்லையா, மரம் செதுக்குவார், பலகை எல்லாம் செய்யறவங்க, அவங்களுக்கு பேர் இவர் தச்சர்னு சொல்லி போட்டு அவங்களுடைய சமூகத்து பேரை போட்டிருக்கும். அதே போல சாதி ரீதியா ஆனா பிராமணால மட்டும் இவர் ஐயர் ரொம்ப நல்லவர் என்று மரியாதைக்குரிய சொல்ல, இவங்க கொயவன் பானை நெஞ்சிட்டு இருப்பாங்க, இவன் கொயவன் என்று போட்டிருப்பாங்க. இப்படி மற்ற சமூகத்திலாம் இன்விகுதி போட்டுக்கிட்டு பிராமணால மட்டும் ஈர் போட்டு இவர் ஐயர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி போட்டு இந்த சமூகத்துல அவங்கள ரொம்ப நல்லவங்களை போல கட்டமைச்சிட்டு வந்தாங்க, ரொம்ப தூய்மையா. இன்னைக்கும் வீடுகள்ல நல்லதுக்கு திருமணம் என்றாலும் ஐயருங்களை தான் கூப்பிட்டு வச்சுதான் அந்த மந்திரம் சொல்ல வைக்கிறாங்க. அதே யாராவது இறந்துட்டாலும் அந்த பாப்பானுங்களை கூப்பிட்டு வச்சுதான் மந்திரம் சொல்ல வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு அவங்கள வீட்டுல கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா அயோக்கியத்தனத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டு மொத்த அயோக்கியத்தனத்தை குத்தகைக்கு எடுத்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன தகுதியை வச்சுக்கிட்டு நான் தூய்மையானவன், நான் உங்க வீட்டுல நடு வீட்டுல அந்த கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. நம்ம சொந்தங்கள் தான் இதையெல்லாம் பண்றாங்க. நடு வீட்டுல கூட்டிட்டு போய் அவங்களுக்கு உட்கார வச்சு முதல் மரியாதை செலுத்தி அவங்களுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மந்திரம் சொல்றதுக்கு 5000 10,000 கொடுக்கறது நம்ம சொந்தங்கள் தான். இந்த மாதிரி ஒரு அயோக்கியனங்களுக்கு எதுக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நம்ம சொந்தங்களை நம்ம சகோதரர்களை நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த 3 பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து விசாரணை வச்சு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை வச்சு அவங்க மேல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமூகத்துல ஒழுக்கக்கேடான அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பார்ப்பனார்கள் அவங்க முதல்ல திரும்பணும். இந்த கோஷம் போடுவீங்கல்ல, எங்களுடைய உரிமை, நாங்க தான் அர்ச்சனை பண்ணணும், நாங்க தான் கடவுளோட தூதர், இனிமே உங்க இந்த வேலையெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கிட்ட செல்லாது. நீங்களே உங்களை நாங்க அயோக்கியம்தான்ட்டு அதையும் வீடியோ எடுத்து உங்களால வெளியிட முடியுதுன்னா நீங்க எப்படியேப்பட்ட அயோக்கியனுங்களா இருப்பீங்க? இந்த மாதிரி அயோக்கியனுங்க முதல்ல பெண்களை மதிக்க மாட்டாங்க, பெண்களை ஆபாசத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்குவாங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. சொல்லி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.